கிரிக்கெட்ல எவ்வளோ பிளேயர்ஸ் வருவாங்க, போவாங்க. ஆனா, ஒரு சில பேர் மட்டும்தான்யா வந்த இடத்துல ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆள்வாங்க. இந்திய கிரிக்கெட் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு உச்சத்துல இருக்கு அப்படின்னா, 2 பேத்த நம்ம வந்து சொல்லியே ஆகணும்ல. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிங் கோலி அண்ட் ஹிட்மேன் ரோஹித் சர்மா. இவங்கள பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா, சும்மா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா, ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் இவங்க காம்போ வேற லெவலா இருக்கு இப்போதைக்கு. இவங்களோட இந்த ஒரு காம்போவ பத்தி ரசிகர்களுக்கு பயங்கர ஒரு எமோஷன உருவாக்கியிருக்கு. ரோக்கோ அப்படின்னாவே இப்ப ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷன கிரியேட் பண்ணிட்டாங்க. ரோக்கோ வேற லெவலா போயிட்டுருக்கு. ரோக்கோன்னு ரசிகர்கள் ஒரு எமோஷன கிரியேட் பண்ணி, வேற லெவலா மாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ரோக்கோவ பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேசப் போறோம். இந்த நட்பு எப்படி உருவானது? இவங்களோட வளர்ச்சி எங்க ஆரம்பிச்சது? எப்படி இவங்க கரியர ஸ்டார்ட் பண்ணாங்க? எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, மறக்காம நம்ம வீடியோவ ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்ங்கிற பட்டன் வரும். 2 டைம் கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம வீடியோ உங்கள மாரி நெறைய நண்பர்கள்ட்ட போய் காமிக்கும். பிளஸ் அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் வளர்ச்சிக்கு நீங்க பண்ற ஒரு சின்ன உதவியா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். மறக்காம ஹைப் பட்டன கிளிக் பண்ணி, நம்மளோட சேனல் வளர்ச்சி உங்களால முடிந்த உதவிய நீங்க வந்து பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணி மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா, இன்னமும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. ரோக்கோ. இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரோக்கோ ஃபேன்ஸா தான் அதிக பேர் இருந்துட்டு இருக்காங்க. ரோக்கோனாவே பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீம்ல ஒரு எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட ரோக்கோல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரோவ பார்த்தலாம். எஸ்பெஷலி ரோஹித் சர்மா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லாம் 2007ல இந்தியன் டீமுக்குள்ள நுழைஞ்சாரு. அந்த 2007லயே தெரிஞ்சு போச்சு. இவரு செம்மையான ஒரு டேலண்டட் பிளேயர் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. ஆனா அந்த பிளேயர 2011 வேர்ல்டு கப்ல எடுக்கலப்பா. அதற்கெல்லாம் தக்க பதிலடி குடுக்க மாரி, நான் வாயால பதில் சொல்ல மாட்டேன்யா, பேட்டால பதில் சொல்லுன்ட்டு 3 டபுள் செஞ்சுரிங்க. 3 டபுள் செஞ்சுரி. அதுலயும் ஹையஸ்ட் ஸ்கோர் 264. யாராவது மறக்க முடியுமா 2014ல? அந்த மாரி வேற லெவலா பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாரு ரோஹித் சர்மா. அந்த வேர்ல்டு கப்ல என்ன எடுக்கலன்னு என்ன, என் பேட்டிங் என் திறமைய நான் காமிக்கிறேன் அப்படின்னு காமிச்சாரு. சும்மா மாசு காமிச்சாரு. ரோஹித் சர்மா வேற லெவல் இன்டென்ட் பேட்டிங் இன்னமும் காமிச்சாரு. ஒரு ஹிட்மேனா மாறுனாரு. ஆனா அதுக்கப்புறம் 2008ல நம்மளோட அண்டர் 19 கோப்பைய வாங்கி குடுத்துட்டு இந்தியன் டீமுக்குள்ள நுழைஞ்சாரு கிங் கோலி. சச்சினுக்கு அப்புறம் இனி யாருப்பா இந்தியன் டீம்ல அப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கப்ப, தம்பி நான் இருக்கப்பான்ட்டு உள்ள என்ட்ரி குடுத்தாரு விராட் கோலி. அப்ப அவரோட பேட்டிங் ஆக்ரோஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இந்த தம்பி சரி வர மாட்டாருன்னு எல்லா ரசிகர்களும் நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதே பிளேயர் தான் கிங் கோலியா இப்ப மாறி உருவெடுத்துட்டு இருக்காரு. அன்னைக்கு யாரெல்லாம் கிங் கோலி இவரு லாக்கி வர மாட்டாரு, இவரு வளர்ச்சி அடைய மாட்டாருன்னு சொன்னவங்க எல்லாம், இன்னைக்கு இவரு பேட்ட தூக்குனாவே எந்திரிச்சு நின்னு கை தட்டுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிங் கோலி வேற லெவலா இந்தியன் டீம்ல இடம் புடிச்சிருக்காரு. ரோஹித் சர்மா, கிங் கோலி சும்மா மாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேத்தையும் தனித்தனியா சொல்லிட்டேன். இப்ப இவங்க 2 பேத்தையும் காம்போவா நான் சொல்லணும் அப்படின்னா, இவங்க 2 பேரும் இந்தியன் டீம்ல 2 பேரும் பேட்டிங் புடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, எதிரணி கேப்டனுக்கும் சரி, எதிரணி பிளேயர் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படியே வேர்வையா கொட்டி தீர்க்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துவாங்க. ஒருத்தர் 6 அடிச்சா, ஒருத்தர் சிங்கிள் மாத்துவாரு. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான பேட்ஸ்மேன். கன்சிஸ்டன்சில பேர் போனவரு நம்மளோட கிங் கோலி. அதே மாரி அதிரடியில பேர் போனவரு நம்ம ரோஹித் சர்மா. இவங்க 2 பேரும் களத்துல நின்னு விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா, பிளஸ் மத்த எதிரணி பிளேயருக்குலாம் சும்மா மரண பயத்த காமிச்சுருவாங்க. பிளஸ் வேற லெவலா பேட்டிங் ஆடக்கூடிய எபிலிட்டில இவங்க 2 பேருமே சும்மா வந்து இந்தியன் டீம வந்து கலக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரோஹித் சர்மா, விராட் கோலினாவே பார்த்தீங்கன்னா, எதிரணிக்கெல்லாம் ஒரு மரண பயத்த காமிச்சுட்டு இருந்தாங்க. அது அப்படியே நிக்கலங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா, வயசு ஆக ஆக இவங்களோட மவுசு குறையாம இன்னும் ஏறிக்கிட்டே தான் போகுதுன்னு நம்ம வந்து சொல்லியே ஆகணும். இப்ப ரோக்கோன்னாவே இந்தியன் டீம்லலாம் சும்மா வந்து எப்ப இவங்கள பார்ப்போம்? எப்ப இவங்கள ஸ்க்ரீன்ல பார்ப்போம்ன்ட்டு ரசிகர்கள் சும்மா ஆர்வமா ஏங்கி தவிச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட 2 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு ஏற்றம் இருந்தாலும் ஒரு தாழ்வுன்னு ஒண்ணு இருக்கும்ல. ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா அவரோட கேப்டன்சில பல சர்ச்சைகள் வந்தது. இவரு என்னப்பா இப்படி கேப்டன்சி பண்றாரு? சரியா பண்ணல அப்படின்ட்டு அவரோட கேப்டன்சில பல சர்ச்சைகள் வந்தது. அதே மாரி தான் கிங் கோலி. இவரு பேட்டிங்ல ஃபார்ம் அவுட்டா இருந்தாரு. அப்ப சொன்னாங்க ரசிகர்கள்லாம், கிங் கோலி அவ்வளோதான்ப்பா அவரோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி விராட் கோலி அவ்வளோதான் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, தன்னோட பேட்டால காமிச்சாரு விராட் கோலி. நான் ஃபார்ம் அவுட் இல்ல. என்னோட டேலண்ட் என்ன அப்படிங்கிறது இன்னமும் பார்த்தீங்கன்னா, அவர் மறுபடியும் அவரோட கன்சிஸ்டன்சிய காமிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரோட பேட்டிங் இன்டென்ட் வேற லெவலா இருக்கு. அவரு அடிச்ச ஒவ்வொரு அடியும் கிளாஸா இருக்கும். அதே மாரி ரோஹித் அடிச்ச அடி ஒவ்வொன்னும் மாஸா இருக்கும். அந்த அளவுக்கு எதிரணிக்காக மரண பயத்த காமிச்சாங்க. இவங்க எந்த அளவுக்கு ஒரு இறக்கத்துல இருந்தாங்களோ, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அந்த ஏற்றத்த கொண்டு வந்தாங்க. இவங்க ஜாம்பவான்கள் அப்படிங்கிறத காமிச்சாங்க. 2024 T20 வேர்ல்டு கப் நீங்க வந்து மறந்திருக்க மாட்டீங்க. அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, கட்டி புடிச்சு அழுது ஒரு எமோஷன கிரியேட் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த ஒரு ஸ்கிரீன் சூப்பரா இருக்கும். இவங்க 2 பேரும்
பேரும் அந்த வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஒரு எமோஷன் எந்த அளவுக்கு வந்து ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்திருப்பீங்க. ரோஹித் சர்மா கப் அடிச்சதுக்கு அப்புறம் கீழே கிரவுண்டுக்கு முத்தம் கொடுப்பாரு. இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி ப்ளஸ் 2 பேரும் கைகோர்த்து நின்று அந்த கோப்பையை வாங்கி சும்மா செலிப்ரேட் பண்ற அந்த ஸ்கிரீன் பிளே செம்ம சூப்பரா இருந்தது. ரோக்கோனாவே ப்ளஸ் எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரதர்ஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிங் அப்படிங்கிறது நம்ம 2004 T20 வேர்ல்டு கப்ல நம்ம வந்து வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட அந்த அழுகை மூலியமா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தினாங்க. ரோக்கோனா இவங்க தான்யா, ரோக்கோனா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துறாங்க. ஆனா ரோக்கோ இப்ப வயசாக T20ல ரிட்டையர்டு, டெஸ்ட்ல ரிட்டையர்டு. ஆனா ஓடியை மட்டும்தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த ஓடியிலும் பார்த்தீங்கன்னா சும்மா மரண பயத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா ரொம்ப நாளுக்கு அப்புறம், அது ரொம்ப நாள் லாஸ்டா IPL மேட்சஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாசத்துக்கு ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவில் டூர் போனாங்க. அங்க ஆஸ்திரேலியாவுக்கு நாங்க யாரு, எங்களோட பேட்டிங் எபிலிட்டி என்ன, நாங்க 3 மாசம் பேட்டிங் விளையாடாட்டியும் கிரிக்கெட் கிரவுண்டு பேட்டை தொடாட்டியும் நாங்க இன்னமும் ஃபார்ம்ல தான் இருக்குன்ட்டு ரோக்கோ 2 பேரும் நிரூபிச்சாங்க. அது 3வது ஓடி யாராலையும் மறக்க முடியாது. சும்மா மரண வேட்டி அடிப்பாங்க ஆஸ்திரேலியாவை. 9 விக்கெட் வித்தியாசத்துல அந்த மேட்சை கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணி வின் பண்ணுவாங்க. அதோட நிறுத்தலைங்க ரோக்கோ. மறுபடியும் சவுத் ஆப்பிரிக்கா நம்ம கூட விளையாட வந்தாங்க. இங்க வேற மாதிரி இருந்தது. ரோஹித் சர்மா ஒரு சைடு அடிக்கிறான்னா, கிங் கோலி ஃபர்ஸ்ட் மேட்ச் 100, 2வது மேட்ச் மறுபடியும் 100, 3வது மேட்ச் மறுபடியும் ஒரு அதிரடியான ஆஃப் செஞ்சுரி அப்படின்ட்டு அவரோட கன்சிஸ்டன்சி அப்படியே வேற லெவலா இருக்கு. இன்னமும் பாத்தீங்கன்னா அவங்களோட மவுசு குறையாம அப்படியே ஃபார்ம் சூப்பரா வேற லெவலா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஃபிட்னஸ்ல கலக்குறாரு கிங் கோலி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல கலக்குறாரு இன்னொருத்தர் ரோஹித் சர்மா. வேற லெவலா இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தோட காம்போ இந்தியன் டீமுக்கு மட்டும் பிடிக்கலங்க. இந்தியன் டீமுக்கு எதனால பிடிக்குன்னா இவங்களோட அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்திய அணிகளுக்காக அவங்களோட உழைப்பு, ஒட்டுமொத்த உழைப்பையும் அவங்களோட இந்த டேலண்ட் எல்லாத்தையும் இந்திய அணிக்காக வெளிப்படுத்திருக்காங்க. அதனால தான் இந்திய அணி இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்துல அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து தெளிவா சொல்லணும். ரோக்கோங்கிற இவ்வளவு பேர், இந்த பேரை கேட்டாவே சும்மா அதிருதில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பேரை இந்த அளவுக்கு உருவாக்கியிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம்ல இவங்க ஒரு தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்காங்க. ஒரு சாம்ராஜ்யத்தை இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒரு கட்டத்துல தோனி அப்படிங்கிற இருந்தாரு. தோனி வளர்த்து விட்ட இந்த 2 இளம் சிங்க குட்டிங்க பிளஸ் அடுத்த லெவல் இந்திய அணியை அப்படியே உச்சத்துக்கு கொண்டு போனாங்க. அதனாலதான் இந்த ரோக்கோ அப்படிங்கிறது இந்த பேர் வந்து எல்லாருடைய மனதிலும் சும்மா ஆழமா பதிஞ்சிருச்சு. ரோக்கோன்னு பேரை கேட்டாவே சும்மா அதிருதில்ல அப்படிங்கிற மாதிரி ரோக்கோ ஃபேன்ஸ் எல்லாம் இவர் பேரை கேட்கும் போது ரோஹித் சர்மா, விராட் கோலி அப்படிங்கிற வாயை திறந்தாவே போதும் அவங்கள பத்தி புட்டு வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான பிளேயரா இருக்காங்க. ரோக்கோட பர்ஃபார்மன்ஸை பத்தி பேசணும்னா இன்னமும் நம்ம வந்து பேசிக்கிட்டே போகலாம். இவங்க இந்தியன் டீம்ல மட்டும் பண்ணலங்க, ஃபேன்சிசி IPLலையும் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நிறைய பேசணும்னா இன்னமும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால முடிச்சுக்குவோம். ரோக்கோவை பற்றி இவங்களோட வாழ்க்கை, ரோக்கோ இந்தியன் டீமில் இவங்களோட வாழ்க்கை ப்ளஸ் இந்தியன் டீமுக்காக இவங்க வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் இனி ஒரே ஒரு விஷயம் மட்டும் இவங்க பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா ரோக்கோவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அழகாக வந்து முடிச்சு வச்ச மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி 2027 வேர்ல்டு கப் இந்தியாவுக்காக இவங்க 2 பேரும் இந்தியன் டீமில் விளையாடி வாங்கி மட்டும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. ரோக்கோ வாழ்நாள் முழுவதும் யாராலையும் மறக்க முடியாத ரோஹித் சர்மா, விராட் கோலியா இருப்பாங்க. அப்படிப்பட்ட 2 பிளேயரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ்பெஷலி கிங் கோலியை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், ப்ளஸ் வந்து ரோஹித் சர்மாவை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. 2027 வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மா, விராட் கோலி கம்பல்சரி விளையாடுவாங்களா? விளையாண்டாங்க அப்படின்னா வேர்ல்டு கப் நமக்கு தான் கிடைக்குமா? நமக்கு வாங்கி கம்பல்சரி கொடுப்பாங்களா? அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப் பட்டன் 2 டைம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய நண்பர்கள்ட்ட போய் இந்த வீடியோ காமிக்கும். அது நீங்க செய்யற எனக்கு ஒரு சின்ன உதவியா இருக்கும். அதனால நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன உதவியா இருக்கும். மறக்காம லைக் பண்ணது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே. ரோஹித் கோலி யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதே மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.